நம்முடைய கிரக நிலைகளில் சந்திரனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறிய நாட்களிலேயே ராசியை மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் தான். இந்த புதன் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுகிறார். மேலும் இவர் புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம் ஆகியவற்றின் அதிபதியாகவும் திகழ்கிறார். மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதி புதன் கிரகமாகும். இப்படிப்பட்ட புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் பயணித்து வருகிறார். இந்நிலையில் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை புதன் கிரகன் மாற்ற உள்ளார். அதற்கான ராசி பலன் பதிவுகளைத்தான் இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் முதலாவதாக அக்டோபர் 10ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கும், இரண்டாவதாக அக்டோபர் 29ஆம் தேதி விருச்சக ராசிக்கும் செல்லவிருக்கிறார். இப்படி ஒரே மாதத்தில் 2 முறை ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களைத்தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக கடக ராசிக்கான பலன்களைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். கடக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் அற்புதமான மாதமாக அமையும். அதிலும் குறிப்பாக வணிகர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும். வணிக தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பல பொருட்களை வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் சந்தைகளில் விற்பனை செஞ்சுட்டு இருப்பாங்க. நிச்சயமாக அந்த பொருள்களுக்கான விலை சற்று உயர்வாகவே இந்த மாதம் முழுவதும் இருக்கும். உறவுகளை பொறுத்தவரை, அதாவது குடும்பத்தில் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். போன மாதம்லாம் கொஞ்சம் சில கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் மறந்து இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக குடும்ப சூழ்நிலை மிகவும் அமைதியாக அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போகும். உங்களுடைய துணைவியாரின் முழு ஆதரவும் கிடைக்கும். அதாவது போன மாதம்லாம் உங்களுடைய தொழில் மேலே இருந்த பிரச்சனையினால் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய வணிக ரீதியில் நீங்கள் முன்னேறும் போதே உங்களுடைய துணைவியாரின் பேச்சுக்களெல்லாம் குறைவாகி அவங்க உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக மாறிவிடுவார்கள். போன மாதம் சொல்லியிருப்பாங்க, ஏன் இன்னும் இந்த வேலையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, வேலைக்கு ஏதாவது போகலாமல்ல அப்படின்னு சொன்னவங்களே உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. தைரியமாக பண்ணுங்கள், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்களும் ஒரு நம்பிக்கையோடு முன்னேறி போகணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய இலக்கில் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. சொல்லுவாங்க, குறி வச்சா இறை கிடைக்கணும். அது மாதிரி இந்த மாதத்தில் குறி வச்சிட்டிங்க அப்படின்னா இலக்கை எட்டாமல் விட மாட்டீங்க. அந்த இலக்கை எட்டும் போதே நிதி நிலைமை நிச்சயமாக மாறும். நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு விஷயத்தை ஜெயிச்சுட்டு முன்னேறி போகிறது தான். அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலே நிதி நிலைமை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். உடல் நலத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. சில மருத்துவ பிரச்சனைகள் ஏற்படும், சிறியது தான், பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துடாது, தைரியமாக இருங்க. ஒரு பழைய முடிவை எடுத்திருப்பீங்க. எப்போவோ ஒரு நாள் என்னமோ எதுக்காகவோ யாரோ சொல்லி ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க. அந்த முடிவு இந்த மாதத்தில் சரியான முடிவுன்னு நீங்களே உணர்வீங்க. உங்களுடைய மாமியார் காரணமாக சில பதற்ற நிலை உண்டாகலாம், பயப்பட வேண்டியது இல்லை, சரிங்களா? அதுபோல் உடல்நிலையில் ஏதாவது சிறிய பிரச்சனையாக இருக்குது, டாக்டர்கிட்ட அடுத்த வாரம் காட்டிக்கலாம், நாளைக்கு காட்டிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். போய் அப்போவே மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வையும் பார்த்துக்குங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டுரும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற தேர்வுகள் மிக
அருமையாக அமையும். வெளிநாடு போகலான் இருக்கேன், வெளிநாட்டுக்கு போய் படிக்கலான் இருக்கேன், இங்கே பிஇ படித்து முடிச்சுட்டேன், எம்இ எம்டெக் பண்ணுறதுக்கு வெளிநாடு போகலான் இருக்கிற மாணவர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுரும். வெளிநாட்டு படிப்பில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் மாதமாக அக்டோபர் மாதம் அமையும். அதுபோல் வெளிநாட்டுக்கு போய் தொழில் தொடங்கலான் இருக்கேன், வெளிநாடுகளில் வேலை தேடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அக்டோபர் மாதத்தில் அதற்கான முதல் படிக்கட்டை எடுத்து வைங்க, நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும். தினமும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீ பஜ்ரங் பாதனை, ஸ்ரீ பஜ்ரங் பானை, ஸ்ரீ பஜ்ரங் பானை என்ற இந்த மந்திரத்தை ஓத வேண்டும். தினமும் இதை மறந்துடாமல் ஒரு முறையாவது சொல்லி வாங்க நிச்சயமாக. கடக ராசிக்கான மூல மந்திரம் என்ன அப்படின்னா பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு விரதம் இருந்து 21 முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும். ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம, ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம, ஓம் ஐம் க்ளீம் சோமாய நம. மறந்துட வேண்டாம், மனதார அம்பாளை நினச்சிக்கிட்டு 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க, ரொம்ப முக்கியம். கிழக்கு நோக்கி அமர்ந்து சொல்லுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அம்பாளோட சன்னதிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு அம்பாளை மனதார பிரார்த்திச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும், மறந்துட வேண்டாம். அதுபோல் நான் முன்னாடி சொன்ன பலன்களையும் மனசில் வச்சுக்குங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சர்ன் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக அமையும் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.